இந்த தாம்பத்தியத்தை சரியாக பண்ணுறோமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சரியமாக இருக்கிறது. அதாவது விந்து வெளியிடாமல் இருக்கிறது. அப்புறம் அப்படி அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டாகவும் எது இருக்குனாக்கா பிரம்மச்சாரியமே இதுதான் இருக்குது. ஸோ டெஸ்ட்டாகவும் இது இருக்குது, சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் பிரம்மச்சாரியமே இருக்குதுன்றதான் இதோட ஸ்பெஷல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் பார்வையில் இல்லறத்தை நல்லறமாக்குவதற்கான எளிய வழி. இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் சபரிமலைக்கு மாலை போட்டுருக்க இந்த சீசனில் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பிரம்மச்சரியம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பசங்க பண்ணுறதா அப்படின்னா இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் பிரம்மச்சரியம் தேவைப்படுது. ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு மட்டும்தான். அதனால் இப்போ இதில் இந்த டாப்பிக்கில் வராதவங்க யாருமே இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த பரிட்சித்து பார்க்குறதும் ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றா இருக்கும். அதாவது டெஸ்ட்டும் ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றாவே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒருத்தருக்கான இந்த தாம்பத்தியத்தை சரியாக பண்ணுறோமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரம்மச்சரியமாக இருக்கிறது. அதாவது விந்து வெளியிடாமல் இருக்கிறது. அப்புறம் அப்படி அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டாகவும் எது இருக்குனாக்கா பிரம்மச்சாரியமே இதுதான் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஒருத்தர் பிரம்மச்சாரியத்தில் இருந்தோம்னா அந்த பிரம்மச்சாரியத்துக்கு முன்னாடி இருந்த என்னென்னலாம் கெடுபலன் இருக்குதோ அதெல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பாகவும் இது இருக்குது. ஸோ டெஸ்ட்டாகவும் இது இருக்குது, சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டாகவும் பிரம்மச்சாரியமே இருக்குதுன்றதான் இதோட ஸ்பெஷல். பிரம்மச்சரியன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படின்னு தான் புரிஞ்சிருப்போம். இல்லாட்டி சுயன்பம் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிருப்போம். ஆனால் அதோடு முடிஞ்சிருது இல்லை பிரம்மச்சரியன்றது. வேறு எந்த விதமான லகரி வஸ்துக்களையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது, அதாவது அடுத்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படாமல் இருக்கிறது, அப்படியான நல் குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சது தான் அந்த பிரம்மச்சரியன்றது. ஸோ அப்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த குருகளால் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பிரம்மச்சரியத்தை அது பண்ணணும்னு யாரும் சொல்லலை, அது ஆட்டோமேட்டிக்காக அடிப்படையாகவே அதில் இருந்திருக்குது. அதாவது எப்படி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறது அடிப்படையோ, அதுக்கப்புறம் என்ன படிக்கிறான்றது வேறு, இந்த அடிப்படையாகவே தான் இது இருந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை வாழ்க்கையில் இல் வாழ்க்கையில் வந்தாச்சு. வந்தவனுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் செக்ஸில் இருந்துகிட்டு இருக்க போகிறான், குழந்தை பத்துக்கிறது இதெல்லாம் இருக்க போகிறான். அப்போ அவனுக்குமே அந்த ஒரு பிரேக் தேவைப்படுது. அதனால தான் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மார்கழி அப்படின்ட்டு மாலை போடுறது இது மாதிரியான ஒரு வழக்கம்லாம் வந்தது. ஸோ அப்போது இப்படி ஒரு ரெஸ்ட்டும் அதாவது கல்யாண வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு பிரம்மச்சரியம் இருக்குதுன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதோட பெனிஃபிட் என்னங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரி, அதாவது கல்யாணம் ஆகாத பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு என்ன பண்ணுனாக்கா இந்த எந்த விதமான அந்த பெண் பற்றிய சிந்தனையும் இருக்காது, அதை பற்றியோட எக்ஸ்போசரே இல்லாமல் வரான்ல. அப்போ அவனுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்ப்பானுங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே பான் வீடியோஸில் வந்துடுது. இதெல்லாம் பார்த்துட்டு போய் கல்யாணம் பண்ணுறப்போ அவனுக்கு என்ன பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துருப்போது. அதை வர அதுலேயும் சுயமாக எல்லாம் பண்ணுற பழக்கம்லாம் இருக்கப்போ பெரிய ஒரு எல்லாம் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட் இருக்கும்ல. இது எதுவுமே பார்க்காத ஆல்ரெடி பிரம்மச்சரியத்தில் முழுமையாக இருந்துகிட்டு இருக்கிற, அதாவது ரொம்ப கட்டுப்படியாக பண்ண சொல்லலை நான், அது ஆட்டோமேட்டிக்காக இருக்குன்னு சொல்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தாலே அது பிரம்மச்சரியம் தான். சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணோட அருமை அவனுக்கு உலக அழகே தெரியும். அதோட அழகுல மட்டும் இல்லை, அதோட அந்த அருகாமையோட அவசியம் அப்படி இருக்கும். அதாவது இந்த காஞ்ச மாடு கம்பில் விழுகுதுல்ல, அது மாதிரி அவனுக்கு அந்த பொண்ணு பேசினா பிடிக்கும், நின்னா பிடிக்கும், உட்காந்தா பிடிக்கும், எல்லாம் தான் பிடிக்கும். அப்படி ரசனையோடையே இருக்கிறதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்துறது. இதுதான் முக்கியமான ஒரு பைண்டிங். ஒரு இல் வாழ்க்கையில் பைண்டிங் என்ன தெரியுமா, அந்த பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கணும், பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கணும், இவ்வளோதான். அதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை அது உண்டாக்குது. ஒரு நல்ல ஒரு விரதம் இருந்து சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடோட ருசி தெரியுது இல்லையா, அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு த்ரூ அவுட் த இயர் இல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கணவனுக்கு 1 மந்த்து ஒரு கேப் விட்டுட்டு அந்த ரீசெட் ஆகிறதுக்கு ஒரு கேப் கொடுத்துட்டு ஒரு அடுத்தது திரும்பியும் தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே போகிறப்போ அது ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறது. இது நிச்சயமாக இந்த வழக்கம் தேவை.
இது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சாண்ட்விச்சின்னு சொல்கிறது. தொடர்ந்து வந்து ஒரு பிரெட் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு பிரெட்டுக்கு நடுவில் இன்னொரு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் உள்ள ஒன்று வைக்கிறது. இதுக்கு இடையில இன்னொன்று கொடுக்குறது. அதாவது ஒன்றே தொடர்ந்து செய்யாமல் அதுக்கு இடையில இன்னொன்று ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறது தான் இந்த இது. இப்படி வந்து தொடர்ந்து ஒருத்தர் பிரம்மச்சாரியத்தில் இருந்துட்டு வர்றாரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, ஒரு விந்து வெளியேற்றத்துக்கு அப்புறம் 21 நாள், அதாவது முதல் 21 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விந்தாக தான் இருக்கும். உடம்புல இருக்கிற ஒரு பொருள், அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் அந்த 21ஆவது நாள்லேருந்து 22, 23, 24 வந்து ஒரு கன்வர்ஷன் நடக்கும். அது என்னவா மாறுதுனாக்கா மன விந்துவாக மாறுது. மன விந்துவாக மாறினது வந்து பார்த்தீங்கன்னா 48 நாளில் அது அடுத்த லெவலுக்கு போகுது. இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே போகிறோம் தான். ஆனால் இதையும் வந்து பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா உடம்புல நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, அவரோட ஆற்றல் வலிமை, அவரோட ஆன்ம சக்தி அதிகரிக்கிறது. இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்லலாம் நிறைய மாடர்ன் சயின்ஸுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகி ஒரு தவ வாழ்க்கையில் இருக்கிறப்போ பிரம்மச்சாரியத்தை அடைஞ்சிருப்பார். ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அஸ்திரத்தை வந்து அவர் வாங்குறா வச்சுட்டேன். அர்ஜுனன் வந்து பாசுபதாஸ்திரம் வாங்கினார். அப்போது ஒத்த காலம் நின்று தவம் இருக்கப்போ வந்து பிரம்மச்சாரியன்றது வந்து நிச்சயமாக பண்ணியிருந்திருப்பார் இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பிரம்மச்சரியத்தை தனியாக பார்க்குறோம். அப்போ வந்து இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவங்களோட அந்த பாதையிலே இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போது இந்த ஒரு கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வந்து எனக்கு அந்த மாதிரி அஸ்திரம் வேணாங்க, எது வேணாங்க, எனக்கு அச்சீவ்மெண்ட்லாம் வேணாங்க, நான் என்னத்துக்குங்க இருந்துட்டு போட்டுன்னா அவருக்கு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து தொடர்ந்து பிரம்மச்சரியத்தை எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த தேங்கிய சக்தி இருக்கு இல்லையா, அது ஒரு பெண்ணை ஈர்க்கும். இதை நிச்சயமாக வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம். அதை ஆனால் கவனிக்க மறந்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் காட்டில் இருக்குங்க, ஆல்ரெடி ஏதோ ஒரு புலியோ எதோ இருக்குன்னு வச்சுங்களேன். சிங்கம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் தனியாக இருக்கும், புலி அது மாதிரிலாம் தனியாக இருக்கும். அதுக்கு வந்து நிச்சயமாக இப்போ இருக்க மாதிரி வேறு எதுவும் அதாவது பான் வீடியோஸோ சுயன்மமோ எல்லாம் இருக்காதுல்ல. நிச்சயமாக பிரம்மச்சரியத்தானே இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மச்சரியம் அந்த உச்சத்துக்கு போகிறப்போ அது நம்ம சொன்ன மாதிரி இந்த உடல் வந்து மனவிந்துவாக மாறி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிளம்புற ஒரு வாசனை, அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய உடம்புலேருந்து வரக்கூடிய வாசனை அது வெளிப்படையாக தெரியக்கூடியது. அப்புறம் இந்த ஹார்மோன் உள்ளுக்குள்ளே அது பில்ட் ஆகி ஒரு சக்தி வருது இல்லையா, அது வேவ்ஸாக தான் இருக்கும். அதுவும் சேர்ந்து எங்கேயோ இருக்கிற 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு பெண் சிங்கத்தையோ பெண் புலியவோ அல்லது பெண் மிருகத்தை எதையோ ஒன்று அதை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்போது இந்த சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ, இந்த அவனை சுற்றி இருக்குது, இது ஆறான்னு கூட சொல்லலாம். அது ஆறாக்கு இது வித்தியாசப்படும். ஆனால் இந்த ஆறா இருக்கு இல்லையா, இந்த ஆறா எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அல்லது எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குதோ அந்த மாதிரியான குவாலிட்டியில் பெண்கள் கிடைப்பாங்க. அது பெண்கள் ஈர்க்கப்படுவாங்க. அவங்களையும் தெரியாமல் வந்து ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ கண்டதும் காதல் அப்படின்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட மேட்ச் ஆகிறனால தான். ஸோ அப்போது விரக்தியாக போய் எனக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிறவங்க எல்லாமே எனக்கு ராகு கேது அல்லது செவ்வாய் தோஷம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு வந்து புலம்பிகிட்டு இருக்கிற ஆண்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மாட்டி விட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 48 நாட்கள் பக்கா பிரம்மச்சரியம். அந்த பிரம்மச்சரியத்தில் வந்து வேறு லகரி வசதி, இந்த பீடி சிகரெட்டு தண்ணி போக்குவரத்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதோடு சேர்த்து மனதால் கூட வந்து பெண்ணை நினைக்கக்கூடாது. அதுதான் ஆக்சுவலாக வந்து பிரம்மச்சரியத்தோட உண்மையான அர்த்தம். அப்படி இருக்கிற பட்சத்தில் தூக்கத்துலேயும் அவுட் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் சாத்தியம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 48 நாள் முடிஞ்சு நல்ல ஒரு செய்தியோட நிச்சயம் வருவீங்க. அப்படி வர பட்சத்தில் எனக்கு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் திருமண ஃபோட்டோவை போடுங்க. இது மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த இல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் இந்த முழுமையாக, அதாவது இந்த ஐயப்பசாமி தான் அப்படின்ட்டு இல்லை, எதுவுமே மத நம்பிக்கையே இல்லாதவங்களா இருக்கலாம், வேற ஒரு மதத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு பீரியடை வந்து கேப் விட்டு அதில் முழுமையாக தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது. இவ்வாறான எல்லா விதமான நன்மையும் சேர்ந்தது தான் இந்த பிரம்மச்சரியம். இதை முழுமையாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து தகவலை சொல்லுங்கள். வேறு இதில் இன்னும் ஏதாவது மேற்கொண்டு விஷயம் தேவைன்னா நிச்சயமாக கேளுங்க.
நான் உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.